நாகர்கோவில்ல எம்எல் ஆஸ்பத்திரியில என் மருமக இங்க படிச்சிருந்தா 10 மாசம் ஆகுது. முதல் ரோட்டு இப்படி தப்பா நடந்தது பாப்பா வீட்டுல சொல்லல. டாக்டர் ராதாகிருஷ்ணன் டாக்டர் நடந்தாரு, அதை சொல்லல. வீட்டுல சொல்ல வேண்டாம், அம்மா கஷ்டப்படும் சொல்லல. இப்ப வந்துட்டு போன் கொடுக்கல, ஒரே ஆளு சொல்லிட்டா. அதான் நாங்க கிளம்பிங்க வந்தோம். பாப்பா டீ வச்சு கொடுங்கன்னு சரி வச்சு கொடுத்துருக்கா. வச்சு கொடுத்தா அங்கிட்டு பிள்ளை இடுப்பு பிடிச்சு கிள்ளி இருக்கான். இப்ப நிறைய பிள்ளைங்களுக்கு இருக்காங்க, யாருமே வெளியில சொல்லல. இப்ப என் மருமக சொல்ல போய் தான் மித்தவங்க போயெல்லாம் ஆமா இப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பொன்னை நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் எம்எல் மருத்துவமனையில் சிவகாசியை சேர்ந்த இளம் பெண் பயிற்சி நர்ஸாக பணிபுரிந்து வருகிறார். நேற்று காலை மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் ராதாகிருஷ்ணன் பயிற்சி நர்ஸிடம் தனது அறைக்கு டீ கொண்டு வரும்படி கேட்டுள்ளார். பயிற்சி நர்ஸும் டீ கொண்டு வந்துள்ளார். அப்போது நர்ஸை தனது பாலியல் ஆசைக்கு இணங்க கேட்டு டாக்டர் சில்மிஷத்தில் ஈடுபட்டதால் அவர் அங்கிருந்து தப்பி ஓடிய தனது தாயை தொடர்பு கொண்டு தனக்கு நேர்ந்த துயரத்தை கூறி கதறி அழுதுள்ளார். மேலும் மருத்துவர் இதுபோல் தன்னிடம் நடந்து கொள்வது 2வது முறை எனவும் கூறியுள்ளார். அங்கிருந்த மகளை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று புகார் அளித்துள்ளனர். பயிற்சி செவிலியரால் குற்றச்சாட்டுக்கு ஆளான பிரபல மருத்துவர் ராதாகிருஷ்ணன் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் பொறுப்பு டீனாகவும் ஆயிரக்கணக்கான மருத்துவ மாணவிகளுக்கு ஆசிரியராகவும் பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.